பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தபோது அநேக ஜனங்கள் வருத்தத்தினாலும் பாரத்தினாலும் நிறைந்திருக்கிறதை கண்டு இயேசு அவர்களை அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறான்னு சொன்னால், இனி இந்த வருத்தத்திலிருந்து, இந்த பாரத்திலிருந்து உங்களுக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தர வேண்டும், ஒரு ரெஸ்ட் தர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதான் இயேசு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 37 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். இயேசுவிடத்தில் நாம் வரும்போது உண்மையாகவே நம்முடைய வருத்தங்களை கண்டு, நம்முடைய கஷ்டங்களை கண்டு தேவனாய கர்த்தர் ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ளவே மாட்டார். வேத புஸ்தகத்தில் மத்தேயு சுவிசேஷம் 8 அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரை வாசிக்கும் போது, ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் அவன் வந்தான். இயேசுவிடத்தில் வந்து இயேசுவை முதலாவது பணிந்து கொள்கிறான். பணிந்து கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது விசுவாசத்தோடு கூட இயேசுவிடத்தில் வந்து அவனுடைய சுகத்துக்காக, அவனுடைய விடுதலைக்காக அவன் இயேசுவிடத்தில் அவன் கேட்கிறதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, பழைய நிமிடத்தில் ஒரு மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கிற ஒரு குஷ்டரோகி ஒருவன் இருந்தால் அவனை யாரும் தொடக்கூடாது. அவன் என்ன செய்தான் தெரியுமா? பாளையத்துக்கு புறம்பை கொண்டு போய் அவன் சுத்தமான பின்புதான், அவன் குணமான பின்பு அவன் ஜனங்களோடு சேர்க்கப்பட வேண்டும். குஷ்டரோகி யாராவது தொட்டால் என்ன செய்வான் தெரியுமா? அவன் தீட்டுப்பட்டவன் சொல்லுவாங்க. ஆனால் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போது நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி இருந்தான். அவனை சுகமாக்குறது யோர்தான் நதியிலே 7 தர முங்குவதற்கு சொன்னான். 7 தர முங்கின பின்புதான் அவன் சுகமாய் ஒரு சிறு பிள்ளையை போல அவனுடைய சரீரம் மாறுகிறது நம்ம காண முடிகிறது. ஆனால் புதிய நிமிடத்தில் இயேசுவிடத்தில் வந்தபோது அவனுடைய அந்த பலவீனங்களை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து தூரமாய் போகாதபடிக்கு அவன் பக்கத்தில் வந்து, என் பிள்ளை ரொம்ப வேதனையோடு இருக்கிறான், வியாதியோடு இருக்கிறான், இவனை விடுவிக்க யாரும் இல்லை சொல்லி என்னை நம்பி வந்திருக்கிறான், என்னிடத்தில் வந்து பணிஞ்சு கொள்ளுகிறான், என்னை நோக்கி கூப்பிடுகிறான் என்று அவனின் மேல் மனதுருக்கம் வைத்து அவனை தொட்டு சுகமாக்குறார். பிரியமான இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் இதே போல வியாதியினால பாரப்படுகிறீர்களா? குடும்பத்தில் சில பிரச்சனைகளினால் பாரப்படுகிறீர்களா? என்ன பாரங்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாகவே இயேசுவிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிட்டால் எல்லா பிரச்சனையிலிருந்தும் தேவன் உங்களுக்கு விடுதலை தந்து, உங்களை ஆறுதல் தந்து, உங்களுக்கு ஒரு மெய்யான ஒரு இளைப்பாறு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.